ஹாய் உறவுகளே, இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை. இது வந்து தூத்துக்குடி மாவட்டம். நம்மளோட சங்கரங்கோயிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கழுகுமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முருகன் கோவில் இருக்குது, குடைவரை கோவில் முருகன் கோவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தினம்தோறும் வந்துட்டு ஏராள மக்கள் இங்கே வருவாங்க. இங்கே கல்யாணங்கள் திருமணங்கள் வந்து நிறைய நடக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு கழுகுமலையில் வந்துட்டு எங்களோட கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர், ஒரு 10 வருஷ காலங்களாக தொடர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு பக்தரோட வீட்டுக்கு அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தோம். சரி, வரையில் அப்படியே இந்த கோயிலை பார்த்துட்டு போகலான்னு வரும்போது கீழே வந்து நட சாத்தியிருந்தது. அப்படியே மலைக்கு மேலே வந்திருந்தோம். மலைக்கு மேலே ஒரு அற்புதமான இது ஒரு ஐயனார் கோவில். எனக்கு அதை பற்றி சரியான வரலாறு தெரியல, ஆனால் அங்கே ஒரு ஐயனார் இருக்கிறாங்க, நிறைய தெய்வங்கள் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மன அமைதி, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே சின்ன சின்ன குகைகளாக இருக்குது, அங்கே மனிதர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு இங்கே தெரியுது. இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன பீடங்கள்லையும் ஒவ்வொருத்தவங்க பேரும் போட்டிருக்காங்க, பொன்னம்மாள் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போனா இவங்க வந்து தெய்வமா இல்லைனா மனிதர்களாக அங்கே வாழ்ந்தவங்களாங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. ஆனாலும் இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 1 மணி நேரம். ஆனாலும் பார்த்திங்கன்னா வெயில் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இப்படி எங்கேயாவது ஒரு கோயில் எங்கேயாவது போகும்போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு பழைய காலமான ஒரு இடங்கள் கோவில்கள் இருந்தால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே குடும்பத்தோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த மல்லிகா அப்படிங்கிறவங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்ததுனால குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். எல்லாருமே வந்திருக்கிறோம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்திருக்கிறா, மீனா வந்திருக்கா. விஷ்ணு வாங்க. விஷ்ணு வந்திருக்கிறாங்க, மீனா ஹாய். இன்னும் அபி வந்திருக்கிறா. அபி வந்துட்டு மீனாவோட தங்கச்சி. விஷ்ணு வந்துட்டு அவங்களோட உறவுகள் தான், அதாவது சித்தப்பா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்னும் ஏரியாலாம் கொஞ்சம் சுற்றி பாருங்கள், சுற்றி காட்டுவாங்க பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வரும்பொழுது ஏதாவது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன விசேஷம், அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. நாங்கள் இங்கே வரும்போது கீழே கேட்டோம், இங்கே மேலே என்ன விசேஷங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க கோவில் இருக்குது, போனால் அமைதியாக இருக்கும். நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குரங்குகள் நிறையா இருக்குது. நாங்கள் வந்து பொரி, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அது மாதிரி நீங்களும் எங்கேயாவது போகும்போது கண்டிப்பாக கொடுங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. இதெல்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னக்கிட்டேயே நம்மளோட முன்னோர்கள் வந்து இங்கே இருந்து தங்கி இருந்து இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கி இருந்திருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வடிச்சிருக்காங்க. எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ நம்ம முன்னோர்கள் வந்து தெய்வமாக இங்கே வாழ்ந்து தான் இருக்காங்க. அவங்க மாதிரியான பேராக தான் இருக்குது. அப்போ இப்படிலாம் வந்துட்டு ஒரு ஆன்மீகத்தில் வந்துட்டு இப்படி மலை மேலே வந்துட்டு உட்காந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக நிறைய விஷயங்களை விட்டுட்டு போகும் பொழுது அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட எல்லாரோட கடமைகளாக இருக்கணும். இப்படி இடங்களில் நம்ம நிறைய என்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் பண்ணுற ஒரு இடமா நம்ம நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட இடங்களில் வந்து காதல் பண்ணுறதுக்கு, தப்பாக பண்ணுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, அப்படி சாப்பிட்டுட்டு பொருளை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தாமல் அதை நம்ம மரியாதையாக பார்க்கணும். ஏன்னா அவங்க நம்ம முன்னோர்கள், நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போனது, அதை மரியாதையாக அதை பார்த்து அவங்கள வணங்கிட்டு போன ஒரு மன அமைதி இருக்கும். இப்பயும் நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவலில் வந்தோம், புளியங்குடியிலேருந்து இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் ஏதோ ஒரு இதமாக நம்மளோட பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரையோ நம்மளோட நெருங்கிய உறவுகளையோ பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் ஆகும், அப்படி தான் ஆகுது. எனக்கெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட பேசும்போது கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இங்கே ஏதோ ஒன்று வந்துட்டு என்னை வந்துட்டு என்னோட வந்துட்டு சேர்ற மாதிரி இருக்குது, என்னை வந்துட்டு ஆதரிக்கிற மாதிரி இருக்குது, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குற மாதிரி இருக்குது. மனசெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதியை தேடுது. அப்போ இங்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்து சக்தி நிலைகள் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படி இடத்துல சக்தி நிலைகள் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக உணரலாம். அப்படி உணரலான்னா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல போய் அமைதியாக நம்ம உட்காந்தாலே அதோட உணர்வுகள் நமக்கு வந்துடும். பாருங்கள், இயற்கையில் நிறைய குரங்குகள் தான் இங்கே நிறையா இருக்குது. வர்ற வழியில் நாங்கள் பார்த்தோம், நிறைய காதல் பண்ணிட்டு அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. மனசு வலிக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, செருப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டு கோயிலுக்கு மேலே வச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செக்யூரிட்டி போட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதுன்னு சொன்னாலும் தனி மனிதன் ஒழுக்கத்தலால் மட்டும்தான் இது எல்லாமே சரியாகும். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா எனக்கு இப்படிலாம் வந்து ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மல்லிகா வீட்டுக்கு இன்னும் நாங்கள் போகலை, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கேயே இருந்துடலாமா இங்கே அப்படின்னு ஒரு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அழகான நிகழ்வுகளோட உங்களை
இன்றைக்கி சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஒரே சின்ன விஷயம் சொல்கிறேன். மனிதனோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப காலம் கிடையாது, சிறிது காலம்தான். மனிதனோட வாழ்க்கை வந்து மூச்சு விடு வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம மூச்சு விடு வினாடிகள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம மூச்சு எப்போனாலும் நிற்கலாம். நம்ம மூச்சு நின்னாலுமே காலமும் பேசக்கூடிய அளவுக்கு முன்னோர்கள் இங்கே நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட மூச்சு நிற்க முன்னகிட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நீங்கள் உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒழுக்கங்கிறத நான் நிறைய தடவை சொல்லுவேன். நீங்கள் 4 பேருக்கு முன்னக்கிட்டு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுங்கிறது, நீங்கள் 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி ஒழுக்கமாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் குற்றவாளி தான். யாருமே உங்களை கவனிக்கலை, நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களா, நீங்கள் ஒழுக்கமாக நடந்துக்கிறீங்களான்னு யோசிச்சா நீங்கள் தான் ஒழுக்கமானவர்கள். அப்போது நம்ம இந்த சுத்தத்தையும் இந்த ஆன்மீகத்தையும் நம்ம கொண்டாடணும். முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போனதை மதிக்கணும். எல்லோரும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு அழகான மதிய வணக்கம். இந்த சேனலை பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாய் ஹாய் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அப்படி நம்ம இடத்தெல்லாம் அப்படி நம்ம கோயிலுக்கு அந்த இப்படி கீழே இறங்கி இந்த குரங்குகள், இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐயா, இதெல்லாம் ஒரு பாறை காமிச்சிட்டு கட் பண்ணி. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன். இதுதான் ஐயனார் கோவில், மலை மேலே கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிறது ஐயனார் கோயில். இங்கேருந்து நம்ம கீழே அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறோம். அங்கே தெரியுதா, அதுதான் குடைவரை கோயில். இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எதுனாலும் தெரியல. நம்ம அரசர் காலத்தில் பாண்டிய மன்னர் கட்டின குடைவரை கோயில் அது. அம்மா சொன்ன எல்லா குரங்குகளும் தான் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக எல்லா குரங்குகள் தான் இங்கே இருக்குது. இயற்கை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம அம்மா கூட வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கள். அமர்நாத் ஹாய். மக்கள் அம்மா சொன்ன அந்த மனுஷங்களாக வாழ்ந்து கோயில் கட்டிருக்காங்களா, இங்கே பாருங்கள். இதுதான் சென்னம்மாள். இங்கே வந்து மதுரை வீரன் வச்சுருக்காங்க. இது முத்து வீரப்பன் சுவாமின்னு வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து மனுஷங்களாக வாழ்ந்து இப்போ வந்து அவங்க தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க.